அன்பின் பரலோக பிதாவினுடைய நல்ல நாமத்தினாலே உங்கள் அத்தனை பேரை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான ஜாய் டிவி மூலமாய் நடக்கிற நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேர் மேலும் ஆண்டவருடைய இரக்கமும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். அருமையானவர்களே, கடந்த மாதத்திலே நாம் ஒரு தேவ செய்தியை கேட்டோம். தேவன் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர் என்று சொல்லி. ஆம், கடந்த மாதத்திலே எங்களுடைய அருமையான சபையிலே ஒரு அருமையான தங்கச்சி ஒன்று இருந்தாங்க. ஒரு சின்ன சாட்சியை நான் உங்கள் விசுவாசத்தை பெருக செய்ய முடியாது நான் பகிர்ந்து கொண்டு கடந்து இந்த மாதத்தின் தேவ செய்திக்கு நேராக போகலாம் என்று இருக்கிறேன். பாருங்கள், அந்த அருமையான தங்கச்சி +2 பாஸ் பண்ணாங்க. 510 மார்க் வாங்கிவிட்டார்கள். அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம்னா வறுமையிலும் வறுமை. அந்த அருமையான தங்கச்சி அவங்க குடும்பம் சபைக்கு ஒழுங்காக வருகிறார்கள். அப்போது இந்த வசனத்தை வைத்து நாங்கள் தேவ செய்தியை கொடுத்தோம். வனாந்தரங்களை வயல்வெளியாக மாற்றுகிறவர், வறண்ட நிலத்தை நீர் ஊற்றுகளாக மாற்றுகிறவர் என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார், விசுவாசத்தோடு இருங்கள் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். உபவாச ஜெபங்களில் ஜெபித்தோம். பாருங்கள், அவங்க ஒரு சின்ன பானிபூரி கடை வச்சுருக்காங்க. அந்த பானிபூரி கடையில் ஒரு நபர் பானிபூரி சாப்பிடும்படியாக வந்தார்கள். இந்த அருமையான தங்கச்சி தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, நான் +2 முடிச்சுட்டு இருக்கேன். யான்னு எத்தனை மார்க் வாங்கியிருக்கேன்? 510 மார்க் வாங்கியிருக்கேன். மேற்கொண்டு என்னம்மா செய்ய போகிறேன்? மேற்கொண்டு படிக்கொண்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டில் ரொம்ப வறுமை கஷ்டம், நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டுருக்கான். உடனே அப்படியாம்மா, சரி உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்கன்னு மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் 2 நாள் கழித்து அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு கல்லூரியை பாருங்கள், எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்பி அவர்கள் குருநானக் காலேஜில் போய் பார்க்கும்போது அங்கே ஈவினிங் காலேஜ் தான் இருக்குது, டேயில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல. வந்தவங்க அவங்களும் பார்த்துட்டு, ஐயோ டே காலேஜ் இருந்தால் அவங்களுக்கு நல்லதுமா, இந்த ஈவினிங் காலேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயோ பணம் கட்டுறதுக்கு கூட ஏதோ உதவி செய்ய வந்தாங்க, ஒன்றும் நடக்கலையே என்று சொல்லி திரும்பமாக முழு நேரமாக பகல் நேரத்தில் இருக்கிற கல்லூரிக்காக முயற்சி செய்தார்கள். எங்களோடு கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சபையில் சொன்னாங்க, ஜெபம் பண்ணோம். அவர்கள் SRM காலேஜில் படூர் அதில் இருக்கிற அந்த கல்லூரியிலே போய் இடம் கேட்டு BCA சேர்வதற்காக முயற்சி செய்தார்கள். 500 ரூபா கொடுத்து அட்மிஷன் பேப்பர்லாம் வாங்கிட்டு டோக்கன் மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதன் பின்பாக இவர்களோடு கூட தொடர்பு கொண்டு இந்த அருமையான நபர்கள் நேராகவே அந்த கல்லூரிக்கு சென்று இந்த அருமையான சகோதரி, அந்த அருமையான தாய் எல்லாருமாக போனாங்க. போய் முடித்து ஃபீஸ் கட்டக்கூடிய நேரத்தில் அவருக்கு என்ன எவ்வளோ கட்டுறாங்கங்கிறது தெரியலை. அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருந்தார்கள். ஆனாலும் அந்த அருமையான மக்கள் ஃபீஸ் 55,000 ரூபா கட்ட வேண்டும். அந்த முழு தொகையுமே கட்டி அந்த அருமையான மகளுக்கு உதவி செய்து விட்டு போனார்கள். ஆண்டவர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர். அருமையாய் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நல்ல தேவச்சனமே, நிச்சயமாகவே ஆண்டவர் உதவி செய்வார். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நான் பேக்கு எப்படியாவது வாங்கி கொடுக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். அதற்கு ஒரு அருமையான ஐயா கிதியோன் என்கிற அருமையான ஊழியக்காரர், தேவ மனுஷன், அவர் ஒரு 1000 ரூபாய் அனுப்பி கொடுத்தார். அந்த அருமையான பிள்ளைகளுக்கு நேற்றைய தினத்திலே அந்த பேக் வாங்குவதற்கு உதவி செய்தோம். டி நகரில் போய் பேக் வாங்கி எனக்கு அதை வாட்ஸ்அப் மூலமாக அந்த ஃபோட்டோவை கூட போட்டு அனுப்புனாங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கார் பாருங்க. இந்த காலத்தில் யாருங்க 10 ரூபா சும்மா கொடுப்பாங்க? யோசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். ஏழைகளுக்கு இறங்குகிற தேவன். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவர் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட அருமையான தேவ ஜனமே, ஒரு தேவ செய்திக்கு நேராக சொற்ப நேரத்தில் நாம் கடந்து போகலாம் என்று ஆசைக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதில் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொல்லி, உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவா மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார். மோசே மரித்து விட்டார். மோசேக்கு அப்புறம் யோசுவா நீதான் இந்த ஜனங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி அந்த மனுஷனை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த யோசுவா என்ன செய்வது என்று தெரியலை. எப்படி நான் நடத்துவது? மோசேக்கே எதிர்த்து நின்றார்கள், கல்லை கொண்டு எரிய போனார்கள், கொல்லுவதற்கு முயற்சி செய்தார்களே. இப்போ எனக்கு என்ன சொல்ல மாட்டார்கள்? என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களா மாட்டார்களா என்று சொல்லி, அதனால் மோசே சொல்லிவிட்டார், நீதான் இவர்களை வழிநடத்தி கொண்டு போவாய், கானான் தேசத்துக்குள்ளே போக வேண்டும், அங்கே இருக்கிற அந்த இடங்களெல்லாம் நீதான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்.
இவருக்கு ஒரே கலக்கம். ஆனால் அங்கே போக வேண்டும் என்று சொன்னால் அங்கே 7 விதமான அங்கே ஜாதிகள் இருக்கிறார்கள், 3 ராஜாக்கள் இருக்கிறார்கள், பலவிதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அவர்கள் எல்லாம் ஜெயித்தா தான் உள்ளே போக முடியும். இப்படிப்பட்ட நிலையிலே இவர் தவித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை இவர்களுக்கு நேராக வருகிறது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலே இந்த காலை வேளையில் நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. அப்படியானால் நம்ம அந்த உயிரோடு இருக்கிற வரையிலும் நம்மை ஒருவரும் எதிர்த்து நிற்கக்கூடாது என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? யோசுவா என்ன செய்தார்? அவன் ஆண்டவருக்கு மிகவும் பயந்தவராக இருந்தார். கர்த்தருக்கு பயப்படுகிறதாங்க ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் அது ஜீவனை அதிகமாக்கி தரும். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படும் போது தேவ நன்மைகள் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். அவன் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுவான் என்று சொன்னால் அவன் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவனை சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் நிச்சயமாகவே நாம் செல்லுகிற போது, வேலை செய்யும் போது, படிக்கிற போது அல்லது தூங்குகிற போது, எந்த நிலையில் இருந்தாலும் கூட ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையாகவே இருக்கும் என்று சொன்னால் நம்மை சுற்றிலுமாக தேவ தூதர்களை ஆண்டவர் இறக்கி தருவார். தேவனுடைய கிருபையும் நம்மோடு கூட இருக்கும். அந்த நேரத்திலே நமக்கு இந்த வார்த்தை அது நிச்சயமாகவே அது ஒரு பெரிய வாக்குத்தத்தமாக இருக்கும். ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. எப்போ வரைக்கும்? உயிரோடு இருக்கிற வரைக்கும். அப்படியானால் இன்னும் அவர் என்ன செய்யணும் என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த ஜீவிய காலம் முழுவதும் அவனை கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடாது. ஆமேன். ஒரு யோசியா என்கிற ஒரு ராஜா இருந்தார். 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவன் அங்கே இருக்கிற விக்கிரக தொகுப்புகள் எல்லாம் அவன் விலக்கினான், அருவருப்புகளை எல்லாம் தேசத்தை விட்டு அகற்றினான். ஆமேன். பலிபீடங்களை தகர்த்து போட்டான். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்து அவன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கவில்லை. ஒரு ராஜா ஆண்டவரை விட்டு பின்வாங்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு ஒரு ஆணித்தனமான காரியமாக இருக்குது பாருங்க. அருமையானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை விட்டு பின்வாங்கவே கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வரலாம், வியாதி வரலாம், வேதனை வரலாம், நமக்கு எதிரான சத்துருவின் கிரியைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நம்ம சொந்த ஜனங்களே, நம்முடைய பிள்ளைகளே, நம்முடைய உறவினர்களே நமக்கு எதிராக செயல்படலாம். இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு நம்ம பின்வாங்கக்கூடாது. ஆலயத்துக்கு போகாமல் இருக்கக்கூடாது, வேதம் வாசிக்காமல் இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளாக அவர் அண்டை தினமும் கிட்டி சேருகளாக நம்ம இருக்கும்போது நிச்சயமாகவே நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஒருவரும் நம்மை எதிர்த்து நிற்க மாட்டார்கள். யோபு ஒரு இடத்துல சொல்லும்போது 27ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை விட்டு நான் விலகேன் அப்படிங்கிறார். ஆண்டவர் அவரை குறித்து ஒரு நல்ல சான்றிதழ் சர்டிபிகேட் கொடுக்கிறார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுரமான மனுஷனாக இருக்கிறான். யோபை போல ஒரு மனுஷன் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். அருமையானவர்களே, நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், பொல்லாப்பு விலகுறவர்களாக இருக்கணும், அவன் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுறவன் தேவனுக்கு பயப்படுவர்களாகும். அப்படியாக தேவனை விட்டு பின்வாங்காதவர்களாக இருக்கும்போது உயிரோடு இருக்கிற நாள் வரையும் ஒருவனும் நமக்கு எதிராக நிற்பதில்லை. இன்னும் கூட நம்ம பார்க்கிறோம், யோபு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உம்முடைய கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை என்கிறார். ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள், கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள், நியமங்கள், சட்ட திட்டங்கள் இவையெல்லாம் நமக்கு முன் மாதிரியாகவே வழி நடக்கக்கூடிய ஆலோசனைகளாக இருக்கிறது. இதை விட்டு அந்த யோபு பின்வாங்கவில்லைங்கிறான். யோபை குறித்து எந்த ஒரு இடத்திலும் குறை சொல்ல முடியாது. ஒய்ஃப் கூட சொல்கிறாங்க, ஏன்யா நீ நம்ம ஏன் இன்னும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்க, இவ்வளவு இழந்து போனோமே, 10 பிள்ளைகளையும் இழந்துட்டோம், வீடு வாசலை இழந்துட்டோம், மிருக ஜீவன்களை இழந்துட்டோம், வேலைக்காரங்களாம் இழந்துட்டோம், ஒன்றும் இல்லாமல் வெறும் கைகளாக நம்ம இருக்கிறோமே, இந்த நிலையிலும் நீ ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறையே, விடாமல் ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிறையே, என்னையா இது, உன் ஜீவனை விட்டுறியா, ஆண்டவரை தூசிச்சிரு, ஆண்டவர் தான் ஒரு மனுஷனான்னு சொல்லி பேசிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த யோபு சொல்கிறாரு, அடி பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறாயே, நாம் தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமான்னு கேட்குறாரு.
அருமையானவர்களே, எவ்வளவு ஒரு ஆணித்தரமான விசுவாசம் உள்ளத்தின் ஆழத்திலே அவருக்கு இருக்குமானால் அவர் ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் இருக்கிற நிலையை நம்ம பார்க்கிறோம். இதுபோல இன்னும் நம்ம பார்க்கிறோம். தாவீது கூட சங்கீதம் 44:15-18 வரைக்கும் உள்ள பகுதியிலே வாசிக்கும் போது அவனுக்கு நிந்தனைகள் வந்தது, அவமானம் வந்தது, ஆமென், சத்துருவின் போராட்டம் வந்தது, மரண இருள் வந்தது. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் சொல்கிறார், எங்கள் இருதயம் பின்வாங்கவில்லை. ஆமென். கர்த்தர் மேலே எவ்வளவு ஒரு ஆணித்தரமாக இருக்கிறார். அவரை துதிக்கிற துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அவன் சொல்கிறான். ஆண்டவரை துதித்து பாடுவதில் சங்கீதக்காரனாகி தாவீதை போல ஒருவரை நம்ம பார்க்க முடியாது. எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஆகிய நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆக எந்த நேரத்திலும் ஆண்டவரோடு கூட தொடர்பு, ஆலயத்தின் மேல் வாஞ்சையவன். அவன் காடுகளுக்குள் அப்சலோமுக்கு பயந்து, அப்படியாக வனாந்தரத்தில் குகைகளில் சவுலுக்கு பயந்து ஓடி ஒளியும் போதெல்லாம் அவன் அங்கே இருந்து சொல்லுகிறான், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போதெல்லாம் நான் மகனும் மகிழ்ச்சியா இருந்தேனே, எப்போ என்னுடைய தேவ சமூகத்தில் போய் நிற்பேன் என்கிறான். ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே நல்லது என்று சொல்லுகிறான். 1000 நாள் ஆகாமிய கூடாரங்களில் நான் வாசமாக இருப்பதை பார்க்கலாம், என் தேவனுடைய வாசற்படியில் இருப்பது நல்லது என்று சொல்லுகிறான். ஆண்டவரை நேசித்தவனாக இருக்கான். ஆண்டவரை விட்டு பின்வாங்காத அருமையான தாவீதை நம்ம பார்க்கிறோம். இப்படி போல இருக்கும்போது ஒருவனும் என்று சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உன்னை விட்டு உனக்கு எதிராக எதிர்த்து நிற்பது இல்லை. அப்போ நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும், நம்ம ஜீவன் பிரித வரைக்கும் ஆண்டவருக்கு நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஒரு மின்சாரம் இருக்குது, லைட் எரியுதுன்னு சொன்னால் அது மின்சாரத்தோடு கூட தொடர்பு, அந்த பல்பு ஒயர் எல்லாம் கனெக்ஷன் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும் போது அந்த பவர் வரும்போது உடனே அது என்ன செய்கிறது, வெளிச்சத்தை தருகிறது. அதுபோல் தேவ ஆவியானவர் நம்ம கூட இருக்கணும். விசேஷித்த ஆவியை பெற்ற தானியேலை போல இருக்கணும், வேறு ஆவியை பெற்ற ஒரு யோசேப்பை போல இருக்கணும். அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று சொல்கிறான். கர்த்தருக்கு பயந்தபடினாலே அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடினான் என்று பார்க்கிறோம். ஒரு அடிமையாய் வந்தவன் அந்த நாட்களிலே பாருங்க, ஒரு ராஜாவுக்கு அவனுடைய வீட்டில் போயிருக்கும்போது அவன் நிமித்தமாக, யோசேப்பின் நிமித்தமாக பார்வோனுடைய அந்த போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு அது உண்டான எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் இருந்தான். வெளியிலும் ஆசீர்வாதம், வீட்டுக்குள்ளும் ஆசீர்வாதம், எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தரை விட்டு பின்வாங்காத ஜனங்களை நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, நாம் எப்போதும் பின்வாங்கவே கூடாது. பின்வாங்கி போவோமானால் நம்முடைய ஆத்மா மேலே கர்த்தர் பிரியமாக இருக்க மாட்டார். அது எவ்வளோ ஒரு பெரிய மோசமான ஒரு வார்த்தையாக இருக்குது பாருங்கள். என் ஆத்மா உண்மையில் பிரியமாக இருக்கணுமா, நீ கர்த்தரை விட்டு பின்வாங்காத என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு அந்த எபிரேயர் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். இன்னும் கூட நம்ம பார்க்கிறோம், அன்னாள் ஒரு காரியத்தை செய்கிறார். ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லை, நான் மலடியாக இருக்கிறேன், என்னுடைய சக்களத்தை என்னை நிந்திக்கிறாள், அவமானமாக இருக்கிறது, வருஷந்தோறும் உடைய ஆலயத்துக்கு நாங்கள் போகிறோம், பலி செலுத்த போகிறோம், பொருத்தனைகளை நிறைவேற்ற போகிறோம், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை தருவீர் என்று சொன்னால் நான் அந்த குழந்தையை அவன் உயிரோடு இருக்கு நாளளவும் உடைய ஆலயத்தின் பணியை செய்வதற்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அப்படியாக ஒப்பு கொடுத்தார் அந்த அருமையான தாசனாகிய சாமுவேல். அம்மா கொடுத்த அந்த பொருத்தனையை கடைசி வரையிலும், உயிருள்ள வரையிலும் நிறைவேற்றி முடித்தார். நாம் ஒரு பொருத்தனை பண்ணுவோம், ஒப்பு கொடுப்போம் கர்த்தரிடத்தில். எங்களை தாழ்த்துகிறோம், ஆண்டவரே எங்கள் மேல கிருபையாயிருங்க, ஒருவனும் எங்களை எதிர்த்து நிற்க முடியாத அளவில் நாங்கள் எங்களை உமக்கென்று தத்தம் செய்கிறோம் என்று சொல்லுவோம். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தரை விட்டு பின்வாங்கும் போது ஒருவரும் நம்மை எதிர்த்து நிற்க முடியாது. நம்முடைய பொருத்தனையிலே உறுதியாயிருந்து நம்மை ஒப்பு கொடுக்கும் போதும் ஒருவரும் நாம் உயிரோடு இருக்கிற வரையிலும் நம்மை எதிர்த்து நிற்க முடியாது. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை கிருபையாய் நேசிக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட ஜனங்கள் மேல் உடைய கிருபை இருக்கட்டும். அவர்களும் தேவனுக்கு பயந்து நடக்கணும். அப்பா ஸ்தோத்திரம். ஒரு நாளும் ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் இருக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து தங்களை தாங்களே முழுமையுமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து கர்த்தர் மேல் பிரியமாய் இருக்கும்போது உயிரோடு இருக்கிற நாள் வரையிலும் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று நாங்கள் பார்த்தோம். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஜாய் டிவி மூலமாய் கேட்ட அத்தனை மக்களையும் என் தகப்பனே நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஆமேன் ஆமேன். அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமுள்ளமாய் மாற்றித்தாரும் ராஜா. உடைய வார்த்தைகள் உயிருள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் உயிருள்ள வரையிலும் ஒருவனும் எங்களை எதிர்த்து நிற்காதபடிக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே பெரியவராய் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.